உரி உள்ள ரீ கொடுங்க ஆத்தா உங்களுக்கு இன்னைக்கு விட கொடுத்துருவா. ஆத்தா ஈஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மயனுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் இந்த மகளுக்கு நல்லவா கொடுக்க வரணும். ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குத்தான் அவங்க மனையில் என்னத்தான் நடந்துட்டு இருக்கு. ஆத்தா ஈஸ்வரி எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். ஆத்தா தாய் வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு என் பிள்ளை வச்ச காணிக்கை வாடி தாய் வாய்ட்டு கூப்பிடுங்க சாமி. ஆத்தா தாய் வாத்தா இறங்கி வாடி என்ன பெத்த ஆத்தா வாத்தான்னு கூப்பிடுங்க. ஆத்தா ஈஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குதா அந்த மயனுக்கு துன்பமே வாழ்க்கையில் வந்து உட்காந்துருக்கு. எதனால யாருனால யார் அங்காளி பங்காளி சண்டையா செய்வனையா இல்லை யார் பிள்ளி சூனியா வச்சிருக்காங்களா. ஆத்தா அந்த மண்ணில் என்ன கோளாறு நடந்துருக்கு எனக்கு தெரியாது உனக்கு தெரியும். என் தாய் சத்தியவாக்கு கட்டுப்பட்டு இறங்கு வாடி தாய். ஆத்தா அந்த மயனுக்காக வைக்காம வரணும் எங்கள் அம்மா வரணும் சத்தியவா கட்டுப்பட்டு வரணும். ஆத்தா ஈஸ்வரி எந்த செய்வனையில எடுத்தெறிய வரணும். ஆத்தா வா என் தாய் மாதிரி தாயி ஏழை பிள்ளைக்கு இறங்கி வாடி என்னை பெத்த ஆத்தா கட்ட அவுத்தறிஞ்சிட்டு வாடி தாய். ஆத்தா ஈஸ்வரி மன உருகி உள்ளோரி வா வாத்தா வச்சவ பெரியால வாடி தாய் ஓடியா ஏத்தா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியம் கூட பங்காளியில் சண்டை வந்துச்சா. அவன் எந்தையும் காரணம் என் குடும்பம் இன்னைக்கு எதுனால விரைய செலவு ஆஸ்பத்திரி செலவு மனையில் நிம்மதியில் மாற்றி மாற்றி உனக்கு ஆஸ்பத்திரி செலவு விரைய செலவு தெண்டை செலவு வருதா. அது காரணம் யாருன்னு தெரியாம நீங்க வந்து உட்காந்துருக்க அந்த சண்டை ஓட்டையில அவன் தான் காரணம். அவன் தான் உன் குடும்பத்தை இன்னைக்கு வீணடிச்சுட்டு உட்காந்து வைத்திய செலவும் இன்னைக்கு வந்து நீ நிம்மதியை கஞ்சி குடி அள்ளி கஞ்சி குடிக்க முடியாத அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டே அவனைய 10 காசுல வீட்டுல. பங்காளியா பங்காளியா உன் பங்காளி தானே சொல்றீங்க சரியா. பங்காளியோட தானே சண்டை வந்துச்சு கூட பிறந்தே கூட தானே சண்டை வந்துச்சு. அவன்தே உன் பங்காளி அவன் தானே உன் பங்காளி ரத்த பங்காளி சரியா. அவன்தே உனக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கேன் சரியா. இன்னைக்கு உன் மனையில வலிச்சுக்க தொடச்சுக்கன்னு கொண்டாந்து விட்டிய சரியா. சொல்லு உண்மையா பையா. இன்னைக்கு வலிச்சுக்க தொடச்சுக்க கொண்டாந்து விட்டுருக்கேன் பாரு. நிம்மதியா இன்னைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளை புருஷன்னு நீ கஞ்சி ஆச்சு நீ அள்ளி குடிக்க முடியாம இன்னைக்கு முடியாத நுடைக்கு படுத்துருக்கீங்க ஒரு 2 பேருமே தெரியுமா. யாருக்கு பாக்குறதுன்னு தெரியாம உட்காந்துருக்க உண்மையா. நீ அவங்களுக்கு பார்க்குறதா அவள் உனக்கு பார்க்குறதா யார் யாரை பார்க்குறதுன்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க உண்மையா. அப்படி இருந்து போக வர பேசுறானே வர்றானே போறானே பேசுறானே அவன் பண்ணி விட்டு நல்ல உள்ள மாதிரி தொட்டி ஆட்டி கிள்ளி விட்டுட்டு உட்காந்துருக்கேன். அவன் தானே காரணம். அவன் கூட தானே உனக்கு சண்டை வந்துச்சு. அவன் தான் காரணம்னு சொல்றீல்ல சரியா. வேற யாரும் இல்லப்பா அவன் கூட தான் இப்போ உனக்கு சண்டை வந்துச்சு. ஆமா என் மயங்களுக்கு அவனுக்கும் சண்டை வந்துச்சு. அதை விலக போனவனுக்கு எனக்கு கையில் அடிச்சு இந்த கை வீங்கி போச்சு. இவ்வளவுதான் நடந்தது. அதேப்பா இப்ப சண்டை வந்தவன் உன் கூட பிறந்தவன் ரத்த சொந்தம் உன் பங்காளி அவனே காரணம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்க. சரி இன்னைக்கு உன் நிலைமைக்கு இன்னைக்கு வந்து ஏன் இப்படி இருக்குது வீட்டில் மன நிம்மதி இல்லை உன் மனையில தெரியுமா. ஆமா நிம்மதி இல்லை. 12 மணி 10 மணி ஆனாக்கா புடுங்குது எரிங்குது எரியுது புடுங்குது. நிம்மதி இல்லைன்னு சொல்லிக்கல படுத்து நிம்மதியா பிடிச்ச முன்னாடியுமே தூங்கலைங்கிறீல. ஆமா இந்த சண்டைக்கு பின்னாடி இருக்கா இல்லையா. அப்படித்தான் இருக்கு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற அவன் பண்ணிவிட்ட வேலை பண்ணிவிட்டு நல்ல உள்ள மாதிரி தெரியுறேன் செய்யறேன்னு செஞ்சுட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன் தெரிஞ்சு அலைங்கடான்ட்டு இருக்கேன் சரியா. நீ வந்து அவங்கள வந்து அடக்கி வைக்கலே அவன் பிள்ளையில என்ன பண்றது. அவங்களுக்கு கோவம் இவன் இருந்து பெரிய மனுஷனாந்து வேடிக்கை பார்த்து விட்டேல ஒருத்தர் மல்லு கட்ட விட்டேல. அப்ப குடும்பம் வீணா போட்டும் திரிஞ்சு அலையட்டும் நிம்மதியாக மண்ணில் படுத்து எழுத்து வைக்க கூடாது. நீ எங்க வந்தாங்க இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. சொத்து பிரச்சனை தான் அப்பா சண்டை வந்தே அவன்தேனேப்பா அவனே உனக்கு செய்வனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டீங்களப்பா. நீனே திரிஞ்சு அலைன்னு வச்சுட்டேன்னு சொல்றீல. எதுலேயும் எதுவுமே உனக்கு வேற எல்லாத்துலேயும் விரைந்தே வரணும். அதில் நீ 10 ரூபா வருமானம் எதுலையுமே எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வச்சிருக்கேன் சரியா. நீ அந்த அளவுக்கு வச்சு நீ குடும்பத்தை முடக்கிருக்கேனா இல்லையா. ஆமா இன்னைக்கு உனக்கே தெரியுதுல்ல. ஒரு மாதத்துக்குள்ள தான் இந்த வேலை உனக்கே தெரியுதுல்ல. தெரியுதா இல்லையா. தெரியுதுல்ல. இன்னைக்கு உன் குடும்பம் முடங்கி இருக்கிறதுக்கு தெரியுது. நீ பாட்டுக்கு ஓடுவ. இந்த வயசுல நான் வந்து 10 கட்டை தூக்கி தன்னால் தூக்கி எறிவின்னு சொன்னேன் உண்மையா இல்லையா. சொல்லு உண்மையா. அப்புறம் இன்னைக்கு ஒரு சொம்பு தண்ணியை போது உன்னால குடிக்க செய்யலாம் பண்ணிட்டாங்க உண்மையா. தெரியுதுலப்பா அவன் தான் காரணம். அவன் யாருன்னு தெரியாம தானே வந்து உட்காந்து நேரமா காலமா யாருடைய கிரகம் போட்டு ஆட்டுதா அப்படின்னு கேட்டு வந்து உட்காந்து யாருடைய கிரகம் போட்டு ஆட்டல அவன் தந்திரமா பண்ணிட்டு மந்திரத்துல உட்காந்துருக்கேன். இப்ப நீ தேடி ஆத்தா எனக்கு யார் என்ன பண்ணுனா ஏன் என் குடும்பத்துல விரைய செலவு வைத்திய செலவு வந்துட்டு இருக்கு மனையில போது உங்களுக்கு தூக்கமே இல்லை உண்மையா. அப்படித்தான் தூக்கம் இல்லாம இருக்காங்க. நான் ஒரு இடத்துல படுத்திருக்கேன் அவங்க ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. தூக்கம் இல்லை குழம்பல் நைட்டானது கண்ணாப்பினான்னு பேச்சு என்ன செய்யுன்னு சொல்ல தெரியல உண்மையாப்பா.
என்ன செய்யுதுன்னே சொல்ல தெரியல. என்ன செய்யுதுன்னு தெரியல, உடம்பு பூரா எரியுது பிடுங்குது இதுதான் வேலை. அவை பார்த்துட்ட வேலைதான். சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லை தீர்த்து வைத்தானே என்கிட்ட வந்து உட்காந்துருக்க. ஆமா, தீர்த்து யாரு என்ன பண்ணாலும் தெய்வத்திட்ட சொல்ற மயன் நீ உண்மையா? ஆமா, நீ ஏன் தீர்த்து மனுஷன்ட்ட சொல்ல மாட்டேன். அவன் சொல்ற செய்யறதையும் பண்றதே அவன் அணிக்க தெய்வம் ஒன்று இருக்குது கேட்டு கொடுக்கும்னு. ஆமா, சொன்னியா இல்லையா? சொன்னேன். நீ கும்பிட்ற தெய்வத்தில் சொன்னியா? சொன்னேன். நீ துடியான தெய்வம் தானே, உன் கையில அருவாளா எங்கோ போச்சுன்னு கேட்டியா? ஆமா. நீ நினைச்ச எல்லாம் பண்ணலாம்ல, நீ பண்ணி கொடு. நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு கேட்டியா? கேட்டேன். நான் யார்கிட்ட போய் நின்று அழுகுறதுன்னு கேட்டியா? யார்கிட்ட போய் நான் அடைக்கலாம் ஓடுறது? தெய்வம்லாம் நீங்க இருக்கப்போ உன்னையெல்லாம் விட்டுட்டு எங்க போய் நிப்பின்னு கேட்டியா? எங்கேயும் வா விட்டு கேட்டதில்ல, மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறத எங்கேயும் வா விட்டு கேட்டதில்ல. உன் மனசுல நினைக்கிறதுனப்பா சொல்றியாத்தா? ஆமா. சரியா? உள்ளத்துல அதை மட்டும்தான் நினைச்சிட்டு உட்காந்துருக்க. தெய்வம் நீ இருக்க கேளு. நான் யாரை போய் கேட்கறதுன்னு கேட்டியா? நான் அறுவாடுக்க முடியாது, கம்பெடுக்க சேலாம் இல்லை. சரியா? சொல்லிட்டேன். எனக்கு செயல் இல்லை. தெய்வம் தான் நீ கேட்டுக்கன்ட்டு பேசாம அமைதி ஆயிட்ட. முறையிட்ட தெய்வத்திட்ட முறையிட்டு இருக்க தவிர மனுஷன்ட்ட போய் முறையிடல. பெண் தெய்வத்திட்ட கோயில்ல ஏறதுலன்னு முடிவு பண்ணிட்டேன். அதே எல்லாத்திலையும் சொல்லிட்ட. சரியா? தெய்வம் நீ கும்பிட்ற தெய்வத்தில் சொல்லிட்டப்பா. சாட்சியா நீ இருக்க, காட்சியா கண்ணால பார்த்த தாயின்னு சொல்லிட்ட. சரியா? எங்களுக்கு வந்து நீ சௌரியத்தை என்ன கொடுக்குறியோ அன்னைக்கு உன் படிவாசம் ஏறி நான் என்ன நேர்த்தி கிடைச்சேன்னு நான் செஞ்சுக்கிறீன்ட்டேன். என்ன தொண்டுலியம் பண்றேன்னா அந்த தொண்டுலியம் போன வருஷம் பண்ணனே, இந்த வருஷம் இடையில இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் நீ இருந்து அதை பார்த்து கொடுக்கலன்னா அந்த தொண்டுலியம் பண்ண மாட்டேன். அதையும் சொல்றீல்ல, அதையும் பண்ணி சொன்னேன். நீ அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கணும். எங்க மனையில நிம்மதியையே உன்னை கையெடுத்த தெய்வத்துக்கு நான் அடுத்தவள்கிட்ட கை கட்டி நின்று துணூறு வாங்கணுமான்னு கேட்டியா? கேட்டேல. இந்த தாயிட்ட வந்துட்டே இல்லப்பா. இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ. சரியா? நீ வந்து மன உளைச்சல் அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்குற. இன்னைக்கு நிம்மதி இல்லை. ஒரு உலகம் அரிசியை போட்டோமா சமைச்சோமா சாப்பிட்டோமான்னு ரெண்டாம் பேருக்கு தெரியாம பிடிச்ச முன்னாடி இருந்தவங்க ஒரே குழப்படியா இருக்கு வீடு உள்ளாவே. அதேப்பா சொல்லி நிம்மதியா ஒரு டம்ளர் அரிசியை போட்டு ஆக்கி குடிச்சிட்டு நிம்மதியா நீ உண்டு வேலை உண்டு இருந்தவங்க ரெண்டு பேருமே. ஆனா இன்னைக்கு வந்து எல்லாமே தலையில் தான் நிக்குது. சரியா? இந்த தாயிட்ட வந்துட்டே இல்ல. இந்த தாய் தீர்த்து வைக்கிற யாரு காரணம் சொல்லிட்டீல. அவன் தான் காரணம் தெரிஞ்சுக்க. செத்தவ மாண்டவெல்லாம் வரலப்பா. ஐயப்பா வராதவங்களெல்லாம் வர சொல்ற. அவெல்லாம் வரல. உன் குடும்பத்துக்கு இன்னைக்கு நிலைமைக்கு அவன் தான் காரணம். சரியா? இது வந்து கரெக்டா 12 மணி 10 மணி ஆயிடுச்சுனாக்கா இந்த எரிச்சல் புடுங்களுக்கு காரணம் இதுதானா? செய்வன கோளாறு இருக்குதுப்பா. இவ்வளவு விவரமா தாய் ஒன்று சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆளையும் சொல்லிட்டீலப்பா. சரியா? செய்வன கோளாறு இப்படி பண்ணுது உன் குடும்பத்திலேயும் சொல்லிட்டீல. இப்போ இந்த தாயிட்ட நீ என்ன வரம் கேட்டு வந்து உட்காந்துருக்க கேளு. அந்த வரத்தை கேளு. இந்த தாய் தனி சௌரியத்தை கொடுக்கணும் எனக்கு. என் திருவுரையும் தீர்த்தத்தையும் என் பிள்ளைக்கு கொடு. நீ வாங்கி சாப்பிடு. நான் தீர்த்து வைக்க முடியுமேனே. மனசுல உள்ளது ஆத்தா சொன்னாங்களா?